அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கிற இந்த நாட்களில், அது லெந்து நாட்களுக்கு தக்கவண்ணமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? அபிஷேகம் ஒரே அபிஷேகம், ஆனால் காலங்களுக்கு தக்க வண்ணமாக கற்றுக் கொடுக்கும், நாட்களுக்கு தக்க வண்ணமாக கற்றுக் கொடுக்கும். பஞ்ச நாட்களை மாற்றுகிற சக்தி அதுக்கு இருக்குது. இப்போ என்னுடைய மகள் என்ன ஹெட்டிங்னு கேட்குறேன், என்னது மல்டிபிள் பிளெஸிங்ஸ். மல்டிபிள் பிளெஸிங்ஸ் சொல்கிறாங்க. அப்போது அபிஷேகம் கற்றுக் கொடுக்குற இந்த நாட்களில், லெந்து நாட்களில் மல்டிபிள் பிளெஸிங்ஸ் கிடைக்குமா? எல்லாம் ஃபாஸ்டிங் தானே எடுப்பாங்க லெந்து நாட்கள். சிலருக்கு இந்த லெந்து நாட்கள்னால் கரெக்டாக அன்றைக்கி ஒரு அம்மா குடும்பமாக இருந்தாங்களா, என்னம்மா எங்கள் கணவர் அப்படின்னு சொன்னால் அவர் இந்த 40 நாள் குடிக்க மாட்டார் ஐயா, ஃபாஸ்டிங் எடுப்பார் ஐயா. ஃபாஸ்டிங் எடுப்பாரா? குடிக்கவே மாட்டார் ஐயா. என்னம்மா குடிக்க மாட்டார் அப்படின்னா, 40 நாளுக்கு மட்டும் குடிக்க மாட்டார் ஐயா. 40 நாள் முடிஞ்சு 41வது நாள் நேராக ஐயா டாஸ்மாக் போயிடுவார். இது எப்படி இருக்கு இன்னைக்கு? ஜாக்கிரதை, கொடுமை. அப்போ இப்போ நீ இந்த மல்டிபிள் பிளெஸிங்ஸ் எதற்கு மத்தியில் மல்டிபிள் பிளெஸிங்ஸை பற்றி பேச ரெடியாக இருக்கிறேன். அதாவது பெரிய பஞ்சம் ஒன்று வந்துருச்சு. பஞ்சம் எப்படி வந்துச்சுன்னா, சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்துக்கு எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டுட்டார். அந்த சமயத்தில் பெரிய பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. அது என்ன பஞ்சம், அந்த அளவுக்கு கொடுமையான பஞ்சம். கழுதையோட தலை 80 வெள்ளிக்காசுக்கு, கழுதையவே வெட்டி தின்னுருக்காங்க. 80 வெள்ளிக்காசுக்கு. புறாக்கள் சாப்பிட்ற கார்படி பயிறு அது 5 வெள்ளிக்காசுக்கு. அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அலங்கத்துக்கு மேலே போகிறார். அங்கே போகும்போது கீழே பார்த்தா 2 ஸ்திரீகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன சண்டை போடுறாங்கன்னா, பசியில் உன்னோட மகனை இன்னைக்கு கொன்று சாப்பிடலாம், என்னோட மகனை நாளைக்கு கொன்று சாப்பிடலாம். இவ்வளோ கொடுமை. அதை கேட்கறதுக்கு, அது படிக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. இப்படியெல்லாம் உலகத்துல இருக்கு பஞ்சம். இப்படிலாம் இருக்கா இல்லையான்னு கேட்குறோம்ல. நான் படிக்கிறேன் கேளு. இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கறதுல 2 தீமோத்தி 3வது அதிகாரத்தில் 2லேருந்து படிக்கிறேன். எப்படி அணில் கடைசி நாட்கள் நடக்கிறது பாருங்க. மனுஷர்கள் தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தமில்லாதவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கமில்லாதவர்கள், கொடுமையுள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவனைய மறுதளிக்கிறவங்க. அது மட்டும் இல்லை, இப்போ உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கொடுமை இருக்குது. எப்படி கடைசி நாட்களில் ஒரு பக்கம் பஞ்சம் பசி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த என்ன சொல்கிறது, திடீர்னு பூகம்பம் வருது இல்லை கடைசி நாட்களில். சாப்பாடு கிடைக்கும், ஒன்றும் இல்லாமல் தெரியுறாங்களே. யாருனாலையும் உலகம் ஃபுல்லாக பார்க்குது, டெக்னாலஜியில் வேர்ல்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் போய் நம்மளால சாப்பாடு அவங்க கொடுக்க முடியலையே. ஃப்ளட்டு வரும்போது அது மாதிரி நடக்குதே. இந்த மாதிரி கொடுமை உலகத்தில் இருக்குது. சரி, ஆனால் இதை மாற்றுற காரியங்களை ஜனங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் எலிசா போய் எலிசா கிட்ட வர்றாங்க. அப்போ எலிசா சொல்கிறாரு,
பிரதானியை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் 7:1 நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 ஷேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 ஷேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் அந்த தீர்க்கதரிசி. அப்பொழுது அந்த பிரதானி நம்ப முடியல. அவனுக்கு ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டேன். சில நேரங்களில் மல்டிபிள் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குதுன்னா அதை நம்பணும். நம்ப மாட்டாங்க ஜனங்க. சில சமயத்தில் கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடத்துவார்னா நடத்துவார், அதை நம்பணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம்புங்க. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன், எலிசாவின் தேவன் நம்முடைய தேவன். எலிசா இந்த காரியங்கள்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை எடுத்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். நாளைக்கு நேரத்தில் சமாரியாவினுடைய வாசல்ல 1 மரக்கால் கோதுமை மா 1 ஷேக்கல், 2 மரக்கால் கோதுமை 1 ஷேக்கல். அப்படின்னா என்ன அர்த்தமா, இந்த மாவு கோதுமை மாவு இந்த உலகத்தில் இயேசு இந்த பூமியில் வந்தப்போ அவர் தான் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த கனிகளை கொடுக்கும். அவர் தான் கோதுமை மணியாய் வந்தவரும் அவர் தான் மாவை போல், அந்த மாவு இருக்குல்ல, மாவை போல கசைக்க அடித்து பிழியப்பட்டவரும் அவர் தான். சில சமயத்தில் இந்த எலிசா கைப்பிடி மாவு எடுத்து அற்புதத்தை உண்டு பண்ணார்ல, அது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால சகல அற்புதம் நடக்கும். எத்தனை பஞ்சம், பசி, பட்டினி, துன்பம், வேதனை இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தை சொல்லி கொஞ்சம் எண்ணெய் எடுத்து பூசுங்க, அற்புதம் நடந்துடும். இன்றைக்கி கர்த்தர் சொல்றார், உங்கள் வீட்டில் இந்த வசனத்தை கேட்குற இன்னைக்கு அற்புதம் தேடி வருமா? இன்றைக்கே எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கே உங்கள் வீட்டு வாசலில் அற்புதம் வந்து நிற்க போகுது. அன்னைக்கு அந்த வீட்டு வாசலில், அந்த நாட்டு வாசலில், சமாரியாவின் வாசலில், இன்றைக்கி உங்கள் வீட்டு வாசலில் அற்புதம் தேடி வரப்போகுது. இன்றைக்கி ஆசீர்வாதம் உங்கள் கதவை தட்டும். இதை நம்புங்க. ஆனால் இந்த வார்த்தையை கேட்கும்போதே இந்த ஆமோஸ் 8:11 மறந்துடாதீங்க. ஒரு நாள் இந்த அப்பமும் தண்ணீருக்காக இல்லையா, ஆனால் ஆண்டருடைய வேத வார்த்தை இருக்க, இது கிடைக்காத நாட்களுக்கு இது இந்த வேதத்துக்கு பஞ்சம் வந்துடும். இன்னைக்கே இந்த நிமிஷமே ஆண்டருடைய வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தையை நம்பிட்டீங்கன்னா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சரி, இப்போது உங்கள் வாசலில் ஒருவருடைய சத்தம் கேட்கும். அது என்ன? முதல்ல அப்படி வைங்க நெஞ்சில், உங்கள் இதய கதவு. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. Behold, I stand at your door and knock, knock, knock. If any man hear my voice and open the door, I will come to him and I will submit him. வாசற்படியிலிருந்து கதவை தட்டுறாராம். இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்க நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இந்த வேதத்தை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வேதத்தை திறந்தாலே உங்கள் வீட்டு வாசலில் அற்புதம் நடக்கும். இந்த வேதத்துக்கு உங்கள் இதயத்தை திறக்கணும். ஆகவே தான் சங்கீதம் 37:31 கர்த்தர் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறதுன்னு சங்கீதத்தை பாடியிருக்கார். இப்போது ஆண்டவருடைய வேதத்துக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா அநேகர் இந்த பொக்கிஷத்தை வாங்க மாட்டேங்க, இந்த வேதத்தை வாங்க மாட்டீங்க. இந்த லெந்து இந்த நாட்களில் ஆண்டவருடைய வேதத்தை அதிகமாக தியானிப்பாங்க சிலர், பிறகு அமைதியாகிடுவாங்க. அப்படி இல்லை, இந்த 40 நாட்களுக்கும் அவர் இறங்குவார்,
அதற்கு மேலேயும் அவர் இறங்குவார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கேன்னு சொன்னவர். அவர் உங்கள் வீட்டில் அற்புதத்தை செய்வார். நாளைக்கு நீங்கள் வந்து இந்த அற்புதம் எப்படி நடக்க போகிறதுங்கிறத நம்ம பேச போகிறோம் இல்லையா, தியானிக்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த அபிஷேகத்தினால பஞ்சத்தை மாற்ற முடியும், வியாதியை மாற்ற முடியும். ஆனால் இருமாப்பா இருக்கக்கூடாது. தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படிங்க. அது மட்டுமல்ல, தாய் தகப்பனை நேசிங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கணும், கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும். அதெல்லாம் அந்த நேசத்தை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் கஷ்டம் வரும். ஆகவே தான் சில நேரங்களில் இந்த பஞ்சம் எப்படி வரும்னா, அந்த முற்றுகைங்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டா ஆண்டவர் வானத்தையே அப்படியே இரும்பு வெண்கலத்து போல் மாற்றிடுவாராம், பூமியை இரும்பு போல் மாற்றிடுவாராம். எப்படி இருக்கும்? 3 வருஷம் 6 மாதம். அன்றைக்கி எலியா காலத்தில் பஞ்சம், இப்போ எலிசா காலத்தில் பஞ்சம். இந்த பஞ்சம் வந்து ஆபிரகாம் நாட்கள்லேயும் இருந்துச்சு, ஈசாக்கு நாட்கள்லேயும் வந்துச்சு, யாக்கோபு நாட்கள்லேயும் வந்துச்சு. ஆனால் அந்த பஞ்சத்தை மாற்றி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது இந்த சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடக்கும். அது எல்லாமே இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அதை நம்பி நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ தான் அந்த அற்புதம் நடக்கும். அந்த அற்புதத்தை நினச்சி இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்கட்டுமா? அன்பின் தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் வார்கோதுமைமா 1 ஷேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை 1 ஷேக்கலுக்கும் நாளைக்கு நேரத்தில்னு சொன்னீங்களே. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு அபிஷேகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் இன்னைக்கு அற்புதம் நடக்கணும், நாளைக்கு அற்புதம் நடக்கணும், இந்த நாள்லயே நடக்கணும். ஆண்டவரே, இந்த உபவாச ஜபத்தில் நடக்கணும். என் ஜனங்கள் அநேகர் இந்த 40 நாட்கள் உபவாசத்தையும் ஜெபிக்கிறாங்க. அநேக நேரங்களில் இந்த 40 நாட்கள் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. இப்படிய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ரட்சியும், மீட்டடும், விடுதலையும், அற்புதமும், சுகமும், அதிசயமும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.